ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணியும் முட்டை போண்டாவும் தான் செய்ய போகிறோம். அதுக்காக அந்த டப்பாவில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காளான் வாங்கியாச்சு. இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்ய போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் நான். அடுத்தது காளான், கேரட், பீன்ஸ் போட்டேன். ஒவ்வொருத்தரும் காளான் மட்டும் போடுவாங்க. நான் அது கூட கேரட், பீன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் விருப்பம், நீங்கள் பட்டாணி கூட சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். எப்போயுமே நான் பிரியாணிக்கு சின்ன வெங்காயமும் நான் போடுவேன். இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது 3 நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசி, இந்த சாதத்துக்கு எவ்வளோ அரிசி தேவையோ பாஸ்மதி ரைஸ் நான் 1.5 வழக்கு நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்க அரிசியை ஊற வச்சுருவீங்க. நான் எப்பவுமே அரிசியை நான் ஊறவே வைக்க மாட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் விதையாக இருக்கும். அதனால் நான் ஊற வைக்கலை. இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் எப்போவுமே நல்லா சூடாகி இருக்கணும் பிரியாணிக்கு பொறுத்தளவுக்கு. எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்குவோங்க. ஏன்னா எண்ணெயில் இந்த நம்ம போடுற அந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எந்த அளவுக்கு வதங்குதோ டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லா ஸ்பைசஸும் நம்ம போட போகிறோம். பட்டை, ஸ்டார் பூ, அப்புறமேட்டு கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, இதுதான் போடுறது. ஒருத்தவங்க ஏலக்காய் போடுறதுனாலும் போடுவீங்க. நான் இது மட்டும்தான் நான் போடுவேனே. இதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பிரியாணி ஸ்பைஸ் எல்லாம் இது பண்ணோம். அது நல்லா பொரியணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு எப்போவுமே வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு கூட இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கெலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெங்காயம் சேருங்க. இப்போ நான் வெங்காயத்தை நான் போட்டுட்டேன். வெங்காயம் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்தளவுக்கு வெங்காயம், பிரியாணியை பொறுத்தளவுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பொன்னிறமாக வெங்காயத்தை நீங்கள் வதங்க விடுங்க. அது கூடயே சேர்த்து நான் எப்போயுமே வெங்காயம் வதக்கும் போதே அது கூடயே சேர்த்து பச்சை மிளகா போட்டுருவேன். ஒவ்வொருத்தவங்க பச்சை மிளகா நீங்கள் கீரி போட்டாலும் கீரி போடுவீங்க. நான் எப்போயுமே பச்சை மிளகா நான் கீரியே போட மாட்டேன். முழுசாகவே பச்சை மிளகா போட்டுருவேன். 2 பச்சை மிளகா தான் போடுவேன், சின்னதாக தான் போடுவேன். ஏன்னா நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கீரி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இது நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது நான் செய்கிற மெத்தட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். எப்போயுமே அது கூட சேர்த்து நான் பச்சை மிளகாவையும் போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே இந்த வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் அதுலேயே சேர்ந்து அப்படியே வதங்கும். நம்மளுக்கு அந்த வெங்காயம் வதங்குற அந்த ஸ்மெல் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கே தெரியும். நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டிங்கன்னா அப்போயே நம்மளுக்கே நல்லாவே தெரியும் அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட நீங்கள் போடணும்னு விருப்பம் இருந்தால் போடுங்க. எல்லா வீட்லேயும் முந்திரி பருப்பு இருக்கும். போடணும்னு விருப்பம் இருந்தால் போடுங்க. எனக்கு போடணும்னு சொல்லி தோணுச்சு, அதனால் நான் போட்டேன். முந்திரி பருப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு புதினா இலையும் கொத்தமல்லியும் நான் போடுறேன். ஆல்ரெடி கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுட்டேன். எப்பவுமே நான் பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு இந்த விசில்லாம் குக்கர் ஓப்பன் பண்ணுறப்ப திரும்ப கொஞ்சோண்டு நான் போடுவேன். அதுக்கு முன்னாடி இப்போ நான் தாளிக்கும் போது கொஞ்சோண்டு நான் எப்போயுமே போட்டு வதக்குவேன். அது வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு முந்திரி பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் புதினா இலையும் கொத்தமல்லியும் நான் சேர்க்குறேன். இப்போ சேர்த்து வதக்குனதுக்கப்புறமேட்டு இப்போ நான் தக்காளி பழம் போடுறேன். தக்காளி பழமும் போட்டுட்டு ரொம்ப தக்காளி சேர்க்க மாட்டேன் நான் பிரியாணியை பொறுத்தளவுக்கு. இப்போ நான் வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயத்துக்கு மேலே நான் எடுக்கிறேன்னா தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் தான் போடுவேன். தக்காளி சாதம்னா தான் தக்காளி அதிகமாக போட்டுட்டு வெங்காயம் கம்மியாக போடுவேன். மற்றபடி பிரியாணிலலாம் தக்காளி எப்போயுமே நான் கம்மியாக தான் போடுவேன். அதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா போட்டு வதக்கணும். அதுலேயே நம்மளுக்கு எண்ணெய் ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும். அந்த இது வதங்கினா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு வதங்கிருச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சிம்மில் வைக்கிறதுனாலும் சிம்மில் வச்சு தான் வதக்கிறது தான் நல்லது. நீங்கள் தண்ணி ஊற்றி கொதி அரிசி போடுவீங்க பாருங்கள், அப்போக்கி நீங்கள் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிற டயத்துலலாம் நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிறது தான் நல்லது. சிம்மில் வச்சுக்கிறது தான் நல்லது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காளான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அரைஞ்சி வச்சுருந்தேன்னா அதை போட போகிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு.
அதனால வந்து அந்த காய்கறி எல்லாமே சேர்க்குறேன். காய்கறி இதில் என்னென்ன போட்டு வச்சுருந்தேன்னு சொல்லி நீங்களே பார்த்தீங்க. காளான், கேரட், பீன்ஸ் அது 3 தான் நான் அரைஞ்சி வச்சுருந்தேன். பட்டாணி சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டாணி என்கிட்ட இல்லை, அதனால நான் காளான், கேரட், பீன்ஸ் மட்டும் போடுறேன். இப்போ காளான், கேரட், பீன்ஸ் போட்டு அடுத்தது வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். இது கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் இது பண்ண வைக்கணும், நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் காளான், கேரட், பீன்ஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் குக்கரில். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அடியோடு அப்படியே கிண்டணும் எடுத்து. அப்போ தான் எல்லாம் ஒன்று சேரும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அந்த போட்ட புதினா, கொத்தமல்லி எல்லாமே அப்போ தான் வந்து ஒன்று சேரும். இப்போ மசாலா ஐட்டங்கள் போட போகிறோம். வந்து மஞ்சத்தூள் தான் ஃபஸ்ட்டு நான் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் எதனால எல்லா பொருளையுமே ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே மஞ்சத்தூள் சேர்க்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து உடனே அந்த இது வந்து வெந்துடும், வேகங்கிறதுக்காக தான் எப்பவுமே மஞ்சத்தூளும் சேர்ப்பாங்க, உப்பும் சேர்ப்பாங்க. அதனால முதல்ல வந்து இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ நான் அடியிலேருந்து உள்ள விட்டு நான் கிண்டுறேன். அடுத்தது வந்து நான் மிளகாத்தூள் போடுறேன். என்னோட மிளகாத்தூள் வந்து நான் காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 2 பச்சை மிளகாய் வேற போட்டிருக்கேன். ஏன்னா தான் நம்ம கீராமல் போட்டாலும் அந்த குக்கர் விசில் வரப்ப வந்து ஒன்னோட ஒன்று தனியாக வந்து அது வந்துடும். அந்த பச்சை மிளகாய் வந்து அப்படியே சேர்ந்துடும், சாப்பாட்டோட திரும்ப வந்து சேர்ந்துடும். அதனால வந்து நான் மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் காரமாக இருக்குங்கிற காரணத்தினால நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாகவே நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து இப்போ வந்து நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு நான் சேர்க்குறேனோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கரம் மசாலா தூள் ரொம்ப நீங்கள் சேர்த்திங்கன்னா அது வந்து அந்த பிரியாணி நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கரம் மசாலா தூள் வாடையே அடிக்கும். அதனால கரம் மசாலா தூள் எப்பயுமே வந்து லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அதை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு விட்டிங்கன்னா போதும். கரம் மசாலா தூள் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அப்படி உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தாலும் நீங்கள் கரம் மசாலா தூள் வந்து நீங்கள் அதிகமாக போடாதீங்க, லிமிட்டாகவே போட்டு அதை ஒன்றோட ஒன்று நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஊற்றுற அந்த எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போயே வந்து நான் அது கூட சேர்த்து நான் உப்பும் போட்டுடுறேன். இப்போவே நம்ம உப்பு போட்டுட்டோன்னா நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடும். காய்கறி அந்த காளான் போட்டிருக்க உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் உப்பு போடுவேன், கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் பிரிஞ்சு அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அதில் அந்த உப்போடு சேர்த்து இன்னும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் பெரட்டிட்டு அப்படியே வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த உப்பு கரையிற மாதிரி அடியில் விட்டு நம்ம பெரட்ட போகிறோம். இப்போ எப்படி நான் பெரட்டுறேன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரியே உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு பெரட்டுனுங்க. அந்த பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒரே கலர்ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கே, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். அது மாதிரி உப்பு போட்டதுக்கப்புறமேட்டு உடனே நம்மளுக்கு கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும். ரொம்ப நீங்கள் வந்து இதிலே வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் தான் நம்ம வந்து சாதம் வந்து வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப இதே போட்டு நீங்கள் வந்து வேக விடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா அடுத்தது எப்படி இருந்தாலும் நம்ம விசில் விடுறதுல நல்லாவே அது வெந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள், நிறையா பிரிஞ்சு வருது. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போதும், இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் அப்போ நான் 1.5 உலக்கு எடுத்தேன், 1.5 உலக்கு அரிசி எடுத்தேன்னா நான் 3 உலக்கு தண்ணி ஊற்றுவேன். இது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால எப்பயுமே அந்த அளவுக்கு இந்த அளவு வந்து பாஸ்மதி அளவு வந்து நான் ஒரு அளவு வந்து நான் குறைச்சி தான் ஊற்றுவேன். சாப்பாடு அரிசினா கொஞ்சம் கூட ஊற்றுவேன். இப்போ 2 உலக்கு போட்டேன்னா 4 உலக்கு தண்ணி ஊற்றுவேன். பாஸ்மதி அரிசியில் 2 உலக்கு போட்டேன்னா 3 உலக்கு தண்ணி ஊற்றுவேன். இப்போ நான் 1.5 உலக்கு தான் போட்டிருக்கேன். சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 1.5 உலக்கு போட்டால் 3 உலக்கு நான் தண்ணி ஊற்றுவேன். இது நார்மல் பாஸ்மதி ரைஸில் தான் நான் போட்டிருக்கேங்கிற காரணத்தினால
இப்போ நான் 2 உலக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வேகுமா என்னன்னு சொல்லி கேட்குறீங்க. எங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். இது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா. அதனால நான் 2 உலக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேனே நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஊற வச்சுருப்பீங்க. ஊற வச்சவங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஊற வைக்க மாட்டேன் எப்பயுமே. அரிசியை வந்து எப்பயுமே வந்து தண்ணி ஊற்றி இந்த காய்கறியில் வந்து நான் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமேட்டு போகிற டைமாக பார்த்து தான் நான் அரிசியை வந்து களைஞ்சி அந்த கழனி தண்ணியை கீழே ஊற்றிட்டு நான் அரிசியை நான் வந்து இதில் போடுவேன் நான். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் அரிசியை களைஞ்சிட்டு நான் போட்டுட்டேன். எப்பயுமே வந்து பாஸ்மதி ரைஸ்னால் நான் ஊற வைக்காமல் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் இந்த பாருங்க இப்போ தான் நான் களைஞ்சிட்டே நான் போடுறேன். அதை வந்து நல்லா இந்த கடையில் வாங்குற பிரியாணி மாதிரி நல்லா வீட்டிலே நம்மளுக்கு வேணும்னா அது நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ நான் 1.5 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 உலக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தான். இது வேகமா என்ன எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வேகும். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்க வேணாம். இது நான் செய்கிற மெத்தடில் நான் செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் அரிசியை போட்டுட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பபிள்ஸாக அந்த மாதிரி கொதி வருது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம். ரொம்ப போட்டு நீங்கள் கிண்டக்கூடாது. பாஸ்மதி ரைஸை போட்டதுக்கு அப்புறமேட்டு எப்பயுமே நீங்கள் கரண்டியை விட்டு ரொம்ப போட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படி கிண்டக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நீட்டமாக மெலிசாக தான் இருக்கும் அந்த அரிசி. அதனால நீங்கள் அந்த மாதிரி கிண்டினீங்கன்னா அது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் அந்த மாதிரி கிண்டாதீங்க. அதை சும்மா ஒரு தடவை அந்த அரிசியை போட்டு முடிச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு ஒரு கிண்டிட்டு ஒரு தடவை கிண்டிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த மாதிரி கிண்டினாலே அது வந்து ஒன்று சேர்ந்துடும். நீங்கள் போட்டு ரொம்ப போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை எதுக்கு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் கேட்கக்கூடாது. நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அரிசி வந்து ஒரு அரிசியே வந்து 2-3 இதாக வந்து உடஞ்சி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பாஸ்மதி ரைஸ் வாங்கின புதுசில் அந்த மிஸ்டேக்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ அதெல்லாம் செய்ய தெரியாது. அதுக்கப்புறமேட்டு தான் நானே கொஞ்சமாக நானாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அதோட ட்ரிக்கெல்லாம் பற்றி. அது மாதிரி நீங்களும் அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. எப்பயுமே பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கிண்டாதீங்க. அந்த அரிசி எந்த அளவுக்கு மெலிசா இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நீங்களும் நேரில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வடிச்சும் போடுவீங்க, ஒவ்வொருத்தவங்க ஊற வச்சு போடுவீங்க. ஆனால் நான் அது வரைக்கும் ஊற வச்சும் போட்டதில்லை. ஊற வச்சு ஒரு தடவை செஞ்சேன், ரொம்ப தண்ணியை கூட ஊற்றிட்டேன். அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் லேட்டாக கொஞ்சம் வச்சுருந்து இது பண்ணதுனால கொஞ்சம் விரைச்சிக்கிச்சு. ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் நான் மிஸ்டேக் அப்போ பண்ணலை. ஆனால் வடிச்சு இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அதுலேருந்து நான் ஊற வச்சு போகிறதையும் நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி வந்து எப்போ வந்து அந்த தண்ணி வந்து கொதிக்குதோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கழனி தண்ணியை வடிச்சிட்டு நான் போடுவேன். தண்ணியும் கூட ஊற்றிட்டேன் ஃபஸ்ட் டைம் செய்கிற டயத்தில். அப்போ வந்து எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதா தண்ணி நான் ஒரு உலக்கு வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். சாப்பாடு அரிசியோட ஒரு உலக்கு நான் வந்து இதுக்கு குறைச்சிக்கிட்டேன். அது மாதிரி வந்து ஊற வச்சு போடுறதையும் நிப்பாட்டிட்டேன். சாதம் வந்து கடைசியாக நம்ம எடுக்கும் போது நல்லா உதிரியாக இருக்கும். ஒன்னோட ஒன்று சேராமல் அப்படியே பொலன்னு உதிரியாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா விதையாக இருக்கும். ரொம்ப குழஞ்சு போன மாதிரி இருக்காது. அதனால இது செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக செய்யணும். எப்பயுமே ஒவ்வொருத்தவங்க வேக வச்சு போடுறதுலேயே வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை, அப்புறம் அந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வேக வச்சு ரொம்ப வேக வைக்காம சும்மா கொஞ்சம் ஒரு வேக்காடு வேக வச்சு அதை வந்து அந்த பிரியாணியில் அப்படியே இந்த தண்ணியெல்லாம் அப்படி நம்ம ஊற்றி லாஸ்ட்டாக நம்ம அரிசி போடுறோம் பாருங்க, அந்த மாதிரி இதில் வந்து அவங்க வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு அதை வந்து இதில் ஊற்றிடுவாங்க. அந்த தண்ணியை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து அதை வந்து ஊற்றிடுவாங்க. அந்த வெந்த சாயத்தோட உள்ள தண்ணியோட கொஞ்சம் வந்து அதை ஊற்றிடுவாங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரியே பண்ணுங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் குக்கரை வந்து நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சு பாஸ்மதி ரைஸ் நான் வந்து சாப்பாடு அரிசியாக இருந்தால் 4 விசில் விடுவேன். 4 விசில் விட்டுமே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிருப்பேன் 5 நிமிஷம். ஆனால் இந்த அரிசிக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பாடு அரிசியாக இருந்தால் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவேன். ஆனால் இது வந்து பாஸ்மதி ரைஸ் நான் ஊறவும் வைக்க மாட்டேன். விசிலும் வந்து 4 விசில் விட மாட்டேன். 3 விசில் தான், சிம்மிலலாம் வைக்கவே மாட்டேன். அந்த 3 விசில் விட்டாலே போதும். நல்லா அரிசி ஸ்பீடாக தான் வச்சுருப்பேன், சிம்மிலலாம் வைக்க மாட்டேன். ஸ்பீடாக வச்சு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். 3 விசில் விட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சாதம் எந்த அளவுக்கு வந்து உதிரியாக இருக்குங்கிறது நம்மளாலே பார்க்க முடியும் அது நல்லா. அதனால வந்து நான் 3 விசில் மட்டும்தான் எப்பயுமே நான் விடுவேன். 4 விசில்லாம் நான் விடவே மாட்டேன். நான் குழஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் 4 விசில்லாம் நான் விட மாட்டேன். 3 விசில் மட்டும்தான் இப்போ நான் விடுவேன் நான். இப்போ வந்து பிரியாணி வந்து விசில் வந்துருச்சு. விசில் வந்ததுக்கப்புறமேட்டு
இதை நிப்பாட்டிட்டு இது எப்படி இப்போ வந்து நான் பிரியாணி ரெடியாக இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி பிரியாணி வந்து உதிரியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ நான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். விசில் வந்துருச்சு. இப்போ நான் விசில் அடங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த கொத்தமல்லி தழை புதினா வந்து அதை கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக நான் போடுறேன். நான் எப்பயுமே வந்து கொத்தமல்லி தழை புதினா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிப்பேன். வதக்கும் போது கொஞ்சம் போடுவேன். லாஸ்ட்டாக பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சோண்டு போடுவேன். அது வந்து அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே போடுவேன் எப்பயுமே வந்து புதினா கொத்தமல்லி. ஸ்மெல் வராதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா வந்து நான் எடுத்து வைக்கிறதுல அப்படியே கொஞ்சோண்டு அப்படியே பிரித்து பாதி பாதியாக போடுறேன். ஃபுல்லும் நிறையாலாம் போட மாட்டேன். நான் எடுக்கிறதுல தாளிக்கிறதுல கொஞ்சம், அதுக்கப்புறமேட்டு பிரியாணி செய்யும் போது நான் கொஞ்சம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு அதில் கொஞ்சோண்டு நான் போடுவேன். ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த மூட போகிற நேரத்தில், குக்கர் லாஸ்ட்டாக மூட போகிற நேரத்தில் ஒவ்வொருத்தவங்க போடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி போட மாட்டேன். நான் வதக்கும் போது கொஞ்சம் போடுவேன். அது மாதிரி பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் நான் போடுவேன். போட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து சூப்பராக இருக்கும். வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ வந்து எப்பயுமே வந்து பிரியாணியை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அடியிலேருந்து நீங்கள் கிண்டுங்க. அடியிலேருந்து கிண்டுனாதான், ஏன்னா மேலே வந்து சாதமாக இருந்து கீழே தான் வந்து அதோட அந்த ஃப்ளேவர்லாம் போய் கீழே தான் போய் அடங்கிக்கும். அதனால எப்பயுமே வந்து பிரியாணி செஞ்சாலே நீங்கள் அடியிலேருந்து கிண்டுங்க. இப்போ பாருங்கள், சாதம் வந்து எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நானும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நான் 3 விசில் தான் விட்டேன். அரிசியெல்லாம் நான் ஊற வைக்கவே இல்லை. 2 உலக்கு தான் தண்ணி ஊற்றேன். 1.5 உலக்கு சாதத்துக்கு 2 உலக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ நான் அடியிலேருந்து நான் எவ்வளோ இதாக பண்ணுறேன். சாதம் எவ்வளோ அழகாக உதிரியாக வருது பாருங்கள். கொஞ்சோடு நான் நெய் சேர்க்கிறேன். ஒவ்வொருத்தவங்க வந்து தாளிக்கிறப்பே நெய் சேர்ப்பீங்க. நான் தாளிக்கும் போது நான் நெய் சேர்க்க மாட்டேன். கடைசியில் மட்டும் தான் கொஞ்சோண்டு நெய் சேர்ப்பேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வீங்க. ஆனால் நான் வந்து கடைசியில் மட்டும் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வாசமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இதுவே நெய் சாதனம் செஞ்சேன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து நெய் சேர்த்துருவேன். நான் இது வந்து காளான் பிரியாணி அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக தான் வந்து நெய் சேர்ப்பேன். நெய் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நல்லா வந்து அது அடி வந்து கிண்டணும். ஏன்னா அந்த நெய் ஃப்ளேவரை வந்து பிரியாணியோட எல்லா பக்கட்டும் வந்து அது பரவணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம அடியால் அப்படி அடியிலேருந்து நல்லா விட்டு கிண்டிட்டு, இது வந்து எப்படி, இதுக்கு வந்து எதுக்கு நான் கேசரி நான் போடுறேன்னா, இது வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி. இப்போ நம்ம கடையில எல்லாம் ஏதாவது கல்யாணம் மண்டபத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் இதெல்லாம் போய் சாப்பிட்டோன்னா, பிரியாணி ஒவ்வொரு பிரியாணியோட ஒரு சாதம் மட்டும் வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். அது என்ன ட்ரிக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேசரி பவுடரை போட்டுட்டு அதை வந்து அடியிலேருந்து ஃபுல்லும் கிண்டுனீங்கன்னா ஆரஞ்சு கலராக மாறிடும் எல்லாமே. அந்த மாதிரி கிண்டாமல் சும்மா அப்படியே மேலும் கீழுமா இப்போ நான் கிண்டுற மாதிரி இப்போ நீங்கள் கிண்டுனீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதம் மஞ்சளாக இருந்துச்சுன்னா ஒரு சாதம் வந்து ஆரஞ்சு கலராக இருக்கும். அது பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நம்ம கடையில் வாங்குற பிரியாணி மாதிரியே அது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உண்மையாலே வந்து பிரியாணி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதனால ஒன்றும் டேஸ்டெல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் மாறாது. நான் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் தான் போகிறேன். நிறையாலாம் நான் போட மாட்டேன். இதே மாதிரி அப்படியே சும்மா அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலே மேலே அப்படியே லைட்டாக நீங்கள் கிண்டுனீங்கன்னா ஒவ்வொரு பருக்கையில் அந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருந்து அது வந்து பார்க்கறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் கலர்ஃபுல்லாக வேணும், இது வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சுங்கன்னா அதெல்லாம் கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. அப்படி சொல்லி உங்களுக்கும் அது மாதிரி போட்டுக்கணும், நல்லாயிருக்கும், போட்டிருந்தா அது மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்க, நம்ம பிரியாணி ஃபைனலாக வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. எப்படி கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம முட்டை போண்டா தாங்க செய்ய போகிறோம். பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்த முட்டை போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு முட்டையை போட்டுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எதுக்கு எண்ணெய் ஊற்றுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை வெடித்து எப்பயுமே அந்த மஞ்சக்கருவு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அது கூடவே கொஞ்சோண்டு வந்து கல்லுப்பும் போட்டுக்கணும். முட்டை வேக வைக்கிறப்ப கல்லுப்பு போடணுங்கிறது அது நிறைய பேத்துக்கு தெரியும். அதோட கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அது வந்து அந்த முட்டை வந்து இப்போ எப்படி நம்ம வந்து வேக போடுறோமோ அதே மாதிரியே வந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அதே மாதிரியே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து முட்டையை நம்ம வேக வச்சுட்டோம். முட்டை எந்த அளவுக்கு பபுள்ஸாக வெந்து வரப்போங்க 10 நிமிஷம் வெந்தாலே போதும். 10 நிமிஷம் தான் முட்டைக்கு வந்து எப்பவுமே 10 நிமிஷம் தான் கணக்கு. அதுக்கு மேலே வேக விட்டாலுமே அது
பீஸ் ஆகி வெளியில் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக விடுவோம். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இறக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம முட்டை போண்டாக்கு தேவைப்படுற கடல மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். கடல மாவு சேர்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு அடுத்தது வந்து அரிசி மாவு நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடல மாவு தான் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு கடல மாவு தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம கடல மாவை சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ எனக்கு வந்து எந்த அளவுக்கு நான் கடல மாவு சேருதோ அந்த அளவுக்கு நான் கடல மாவை சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது வந்து இப்போ நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன். கடல மாவு சேர்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பச்சரிசி மாவு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பச்சை மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே சேர்க்கணும் அவசியம் இல்லை. அது ரெடிமேடு மாவாகவே இருக்கும், அதில் எல்லாம் சேர்ந்துருக்கும், அதனால சேர்க்கணும் அவசியம் இல்லை. என்கிட்ட கடல மாவு தான் இருக்குது. அதனால இப்போ வந்து நான் கடல மாவு சேர்த்துட்டு அது கூட வந்து நான் பச்சரிசி மாவை சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்துட வேணாம், லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. கடல மாவு சேர்த்தது கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கேசரி பவுடர் சேர்க்குறேன் நான். எப்பயுமே வந்து இந்த கலருக்காக வந்து கேசரி பவுடர் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி பச்சி போண்டா வெங்காய பக்கடா இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து எப்பயுமே வந்து இது சேர்ப்பாங்க, கேசரி பவுடர் சேர்ப்பாங்க. என்கிட்ட அந்த ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் இருக்குது, அதனால வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் நான் சேர்க்குறேன். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ரெட்டு இருக்கும், எது ரெட்டு இருந்தாலும் ரெட்டு சேர்த்துக்கோங்க, ஆரஞ்சு இருந்தாலும் ஆரஞ்சு சேர்த்துக்கோங்க. எது வேணா ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட இந்த ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சு, அதனால நான் ஆரஞ்சு கலர் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு சோம்பு வந்து நான் அதில் வந்து நசுக்கி போடுறேன். சோம்பு எதுக்காக போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பச்சி மாவுலனா எல்லாமே அதிலே போட்டிருப்பாங்க, எதுவும் நம்ம போடணும் அவசியம் இல்லை. நம்ம கடல மாவில் போடுறப்ப இந்த மாதிரி நம்ம சோம்பு நசுக்கி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நான் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன். பெருங்காயத்தூள் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் பெருங்காயத்தூள் அதில் நான் கொஞ்சோண்டு போடுறேன். பச்சை மாவுலே எப்பயுமே வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட் பண்ணுவீங்களா என்னங்கிறது தெரில, ஆனால் நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். அது மாதிரி ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நான் பூண்டு கொஞ்சம் நான் தட்டி போடுறேன். சோம்பும் பூண்டும் தட்டி போட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் பச்சி மாவில் அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து நீங்கள் பஜ்ஜி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தேவையான அளவுக்கு நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டால் ரொம்ப கச்சு போயிருங்கிறதுக்காக ஆல்ரெடி வேறு முட்டையில் வேறு போட்டிருக்கோம். அதனால வந்து மாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும், தூள் உப்பு வந்து நான் போடுற உப்பு வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே வந்து ரொம்ப கச்சு போன மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் அது தகுந்த மாதிரி வந்து லைட்டான உப்பு போட்டுக்கிட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டான உப்பு போட்டுட்டேன். அடுத்தது வந்து நான் காரத்துக்கு அந்த மாதிரி மிளகாத்தூள் போடுறேன். என்னோட மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், அதனால வந்து நான் மிளகாத்தூள் வந்து நான் கம்மியாக தான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த ஒரு லேசாக இல்லாமல் கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்கும். அடுத்தது வந்து நான் மிளகுத்தூள் போடுறேன். நான் மிளகுத்தூள் ஏன் போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பச்சி மாவாக இருந்தால் நான் மிளகாத்தூள் போட மாட்டேன், மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். பச்சி மாவாக இருந்தால் நான் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன், மிளகுத்தூள் போட மாட்டேன். இது வந்து நான் முட்டை போண்டாக்கு கலக்குறங்கிறதுனால நம்ம மிளகுத்தூள் போட்டோன்னா அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால வந்து நான் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் சேர்க்குறேன். அடுத்தது வந்து நான் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து முட்டை போண்டா செய்கிறேங்கிறதுனால நான் அதெல்லாம் சேர்க்குறேன். இதுவே நான் பச்சி மாவுக்காக இருந்தால் வெறும் மிளகாத்தூள், அந்த சோம்பு, பூண்டு, பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள் இது மட்டும் தான் நான் சேர்ப்பேன். இது வந்து அந்த முட்டை போண்டாங்கிறதுனால அதனால சேர்க்குறேன். இது வந்து சாட் மசாலா, இது வந்து எல்லாத்துலேயும் இருக்குமா என்னன்னு தெரியல. நான் அது வந்து இதில் வாங்கினேன், கடையில் வாங்கினேன். சாட் மசாலா என்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் சாட் மசாலா சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் சேருங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. இது வந்து என்னோட தனிப்பட்ட இதில் நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் நான் செஞ்சேன், டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. அதே மாதிரியே இப்போயும் வந்து நான் செய்கிறேன். நான் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது. மாவு வந்து ஓரளவுக்கு கெட்டியான பதத்தில் தான் இருக்கும். இப்போ என்கிட்ட அந்த விஸ்கு இருக்குது, அந்த விஸ்கை வச்சு நான் வந்து அதை வந்து நல்லா மாவு ஒன்றா இது பண்ணுறேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் போட்டே நல்லா கரைச்சிடுங்க மாவு. என்கிட்ட இது இருக்கிறதுனால இது வந்து ஒரே ஈவனாக எனக்கு மாவு வந்து அந்த கட்டி கட்டியாக இல்லாமல், ஏன்னா கடல மாவை பொறுத்த அளவுக்குமே கொஞ்சம் எப்பயுமே வந்து அந்த கட்டி கட்டியாக மாறிடும். அதனால வந்து தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக வந்து நீங்கள் இந்த விஸ்கை வச்சு கலக்கிக்கோங்க. விஸ்கு இல்லாதவங்க கையில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கலக்கிறாதீங்க, கெட்டியாக தான் இருக்கணும் மாவு, ரொம்ப தண்ணியாக கலக்கக்கூடாது. எப்பயுமே நீங்கள் கெட்டியாகவே கலக்கிக்கோங்க, அதுதான் வந்து பதம் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை. இப்போ நான் தண்ணி பத்தலைங்கிறதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். லிமிட்டாக தான் ஊற்றுறேன், நான் நிறையாலாம் ஊற்றலை. நானும் வந்து எப்பயுமே கெட்டியாக தான் கலக்குவேன் மாவு, தண்ணியெல்லாம் நான் எப்பயுமே கலக்க மாட்டேன். தண்ணியாக கலக்கினா எனக்கு சரிப்பட்டு வராது.
அதனால நிறைய தடவை நானும் அந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ அந்த மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் தண்ணி வந்து நான் லிமிட்டாக பார்த்துட்டு நான் சேர்க்குறேன். இப்போ வந்து நான் திரும்ப வந்து அந்த விஸ்கை வச்சு நான் கலக்க போகிறேன். இப்போ நான் கலக்கிறப்ப உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த மாவு எல்லாம் ஒன்று சேர்றது எவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை கலக்கும் போது எல்லாம் அப்படியே ஒரே இதாக ஈவனாக, இப்போ நான் போட்ட எல்லா பொருளும் ஒரே மாதிரியே ஈவனாக சேர்ந்துடும். அதனால வந்து நீங்களும் வந்து தண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு கையை வச்சு கலக்கிறதுனால நல்லா கரைச்சிருங்க. திப்பியாக இருக்க விடாமல் நல்லா போட்டு கையை வச்சு அப்படியே ஒரு வேணா நீங்கள் கரைஞ்சிட்டாலே உங்களுக்கு நல்லா இதாகிரும். அது எல்லாம் ஒன்று சேரணும். அது எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் டேஸ்ட் நம்மளுக்கு வந்து போட்ட பொருள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால நீங்களும் நல்லா வந்து கரைச்சிருங்க. எப்பயுமே நம்ம பச்சி மாவுக்கு வந்து நீங்கள் கரைச்சிட்டா தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள். கரைச்சதுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கு அது வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இன்னமும் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இன்னமும் அந்த ஓரளவு தான் இதாக இருக்குது. இன்னமும் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தான் கெட்டியான மாதிரி தெரிஞ்சிச்சு. இன்னமும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் மாவு கொஞ்சம் அடியில் வந்து எனக்கு ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சேர எல்லாத்தையும் நான் ஒன்றா கலக்கணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அதனால நான் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி மட்டும் நீங்கள் எப்பவுமே பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து உங்களுக்கு பச்சி போடுறப்ப அந்த நம்ம போடுற உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு தானே போடுவோம். வாழைக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு இல்லைனா அந்த முட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு தான் போடுவோம். அதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நீங்கள் தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேருங்க எப்பயுமே. எனக்கு இன்னமும் பத்தலை. அந்த கடல மாவுங்கிற பச்சரிசி மாவு அப்படிங்கிற காரணனால அதை போய் அடியில் போய் நல்லா ஒட்டிக்கிச்சு எனக்கு. அது ஒட்டக்கூடாத இருக்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி அதை வந்து ஒரு சேர போட்டு நல்லா இப்போ போட்டு கலக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு மாவு அந்த ஒரு கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்குமே கடல மாவை பொறுத்த வரைக்குமே இந்த கட்டி கட்டியாக ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒழுங்காக கலக்கலைன்னா அது கட்டி கட்டியாக தான் இருக்கும், திப்பியாக. இப்போ பாருங்கள், நான் அந்த இதில் வந்து இந்த விஸ்கில் வச்சு நல்லா நான் கலக்கிறதுனால எந்த அளவுக்கு மாவு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு சேர வந்துருக்கு பாருங்கள். எல்லா மாவுமே கலந்துருச்சு. எல்லா மாவுமே கலந்து நம்ம என்னென்ன பொருள் போட்டோமோ எல்லா பொருளுமே கலந்து மாவு வந்து நம்மளுக்கு வந்து தயாராகின நிலையில் வந்துருச்சு. அது மாதிரி நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் மாவு வந்து எந்த பதத்தில் வந்து நம்ம கலக்கிறோம்னு சொல்லி அந்த ஒரு தான் இருக்குது. நம்ம எந்த பதத்தில் கரெக்டாக வந்து நம்ம கலக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும். பச்சி உருளைக்கிழங்குல போட்டாலும் சரி, வாழைக்காய் எதில் போட்டாலுமே, வெங்காயம் எதில் போட்டாலுமே வந்து டேஸ்ட் வந்து அப்போ நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டும் தெரியாது. அது வந்து பிரிஞ்சு அந்த எண்ணெயில் தனித்தனியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் இந்த மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் மாவு கரைக்கிறப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பதம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு தான் பதம் கரெக்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும். எவ்வளவா இருந்தாலும் நீங்கள் செத்த நேரத்தில் வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு போயிடலாம். தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ தண்ணியை ஊற்றிட்டோமே, எந்த மாவு போட்டாலும் அது வந்து சரியாக ஆகாது. தண்ணி மட்டும் நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா என்ன போட்டாலும் திரும்ப வந்து பழைய மாதிரியே தான் இருக்கும். அது வந்து சரி வராது. அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அது சரி வரவே வராது. இப்போ இதுதான் மாவு கரெக்டான பதம். இப்போ வந்து முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க முழுசாக போடுவாங்க. நான் பகிர்ந்து தான் போட்டிருக்கேன். பாதியாக கட் பண்ணி தான் இப்போ நான் முட்டை போண்டாவுக்கு வந்து நான் போட போகிறேன். இன்னொரு டிப்ஸ் என்ன வருதுன்னா, முட்டை போண்டா செய்கிறப்ப எப்பயுமே வந்து முட்டை வந்து நல்லா இருக்கா என்னன்னு சொல்லி பார்க்க தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா அந்த இது வந்து கெட்ட முட்டையாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து மேலே வந்துடும். நல்ல முட்டையாக இருந்தால் உள்ளுக்குள்ளே போகும். அதை நீங்கள் என்னன்னு சொல்லி அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டை செய்ய ஆரம்பிங்க. இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணும் போதே அது வந்து எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குங்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா இதாக இருக்குது பாருங்கள், கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம அந்த முட்டையை உள்ளுக்குள்ளே போடுறப்ப அது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம எண்ணெயில் போட்டோன்னா அது வந்து அந்த கெட்டியோடய இதாகிறப்ப அப்போ வந்து அந்த முட்டையும் அந்த மாவும் உள்ளுக்குள்ளே சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது வந்து 2 பக்கமும் நம்ம நல்லா டிப் பண்ணி ஃபுல் பக்கட்டும் எல்லா பக்கட்டுமே நம்ம நல்லா டிப் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ வந்து எண்ணெயில் போட போகிறோம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுட்டோம். இப்போ இதுவே நம்ம தண்ணி அதிகமாக வந்து ஊற்றிட்டோன்னா இந்த மாதிரி வந்து வராது, நம்மளுக்கு கெட்டியாக வராது. இப்போ நான் எண்ணெயில் போட்டிருக்க மாதிரி வராது. இப்போ நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா, இப்போ நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் வந்து இது வந்து சூப்பராக வருது.
எந்த அளவுக்கு வந்து நான் கெட்டியாக வருது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாமல் மாவு நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அந்த மாதிரி வந்து முட்டையை வேக வச்சுட்டு வகுந்து போடுறதுனால வகுந்து போட்டுக்கோங்க, முழுசாக போடுறோம். ஆனால் என்ன ஒன்று, வகுந்து போட்டிங்கன்னா பாதி பாதியாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டு வந்து அந்த கடல மாவோட சேர்ந்து அந்த பொரிஞ்சு வர்றப்ப நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி வந்து நீங்களும் அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து நான் போட போகிறேன். அடுத்த ஒரு முட்டையை வந்து நான் டிப் பண்ணி இதில் போட்டுட்டேன். இப்போ இது வந்து ரெண்டும் இப்போ வேகுது. இது நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சிம்மில் வச்சே வேக விடுங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா வெளிப்பக்கம் வந்து கருகி போகும், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த டேஸ்ட் இருக்காது. உள்ளுக்குள்ளே வந்து வேகாத மாதிரியே இருக்கும் மாவு, ஆனால் வெளிப்பக்கம் கருகிரும். மிதமான சூட்லேயே வச்சு பொரிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கத்துமே ஈவனாக வந்து வேக விடும். ரெண்டு பக்கத்துமே நல்லா ஈவனாக வேக விட்டு ஒரு இங்கிட்ட ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கத்து ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வேக விட்டு எடுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக விட்டாலும் நல்லா வேக விட்டு அதை வந்து திருப்பி போடுங்க. திருப்பி போடுறப்ப பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. ஏன்னா ஒன்னோட ஒன்று உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கீழே தான் வெந்திருக்கு, மேலே வந்து மாவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் திருப்பி போடுறப்ப பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு பார்த்து திருப்புங்க. நீங்கள் வந்து திருப்பி வந்து போட்டால் தான் ஃபஸ்ட்டு எப்படி வந்து வெந்திருக்கோ அதே மாதிரியே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கத்துமே வந்து ஒரே ஈவனாக வந்து அது வேகும். பார்த்து கவனமாக இது பண்ணுங்க. எண்ணெய் வந்து மேலே தெறிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போயே எப்படி தெரிச்சிச்சு பாருங்கள். அது மாதிரி வந்து நீங்களும் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நான் அடுத்ததையும் நான் திருப்ப போகிறேன். அடுத்ததையும் இப்போ நான் திருப்பிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபைனலாக இப்போ நான் எல்லா முட்டை போண்டாயும் நான் பொரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பிரியாணி கூட வச்சு தட்டில் வச்சு நான் சேவ் பண்ணி காட்டுறேன். அதோட பிரியாணி ரெசிப்பியும் முட்டை போண்டா ரெசிப்பியும் முடிஞ்சிருச்சு. இது இன்னும் வீடியோ இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் சேனலில் கொடுக்கணும். Oh, so bright, baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo,
Can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high, feel the heat bajo el sky. Baila, baila, sin parar. Shake your body, shine like stars. Baila, baila, en el mar. Keep it going, no queda igual. Luna llena, shining down. Pies descalzos on the ground. Latido fuerte, boom, boom, boom. Take me higher, feel the zoom. Ooh, yeah. Break it down, feel the sway. Cerca de mí, don't run away. Tempo beats, let's ignite. Dance with me through the night. Baila, 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 sin parar. Shake your body, shine like stars. Baila, baila, en el mar. Keep it going, no queda igual. Break it down, feel the sway. Cerca de mí, don't run away. Tempo beats, let's ignite. Dance with me through the night. Baila, sin parar. Shake your body, shine like stars. Baila, 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 en el mar. Keep it going, no queda igual. No queda más, no queda igual, no queda igual. Sol y arena, oh so bright. Baila conmigo toda la night. El ritmo suena, can you feel? Move your body, it's so real. Vuélvete loco, don't stop now. Sigue el ritmo, I'll show you how. Fuego en el aire, burning high, feel the heat bajo el sky. Baila, baila, sin parar. Shake your body, shine like stars. Baila,
sin parar.